ஒரு நாளின் துவக்கம் அப்படிங்கிறது சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் பார்த்தோன்னா தமிழ் புத்தாண்டின் துவக்கம் மிக சரியாக இருந்ததுன்னா அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு பல வெற்றிகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் கூடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் எழுந்ததும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. சித்திரை மாத முதல் நாள் முதல் மாத துவக்கம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டாக நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறையும் ஆண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய வேண்டுதல். எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதே மனநிலையோட எல்லாருமே வரப்போகும் அந்த தமிழ் புத்தாண்டை புத்துணர்ச்சியோட துவங்கலாம். அப்படி புத்துணர்ச்சியாக நம்ம துவங்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். கனி காணுதல் அப்படிங்கிறது எல்லாருமே செய்யக்கூடிய அன்றாட ஒரு செயல். முந்தின நாளே அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு தாம்பாளத்தில் மா, பலா, வாழை முக்கனிகளையும் எடுத்து வைத்த பிறகு அதற்கப்புறம் தேவையான பழங்கள், கண்டிப்பாக எலுமிச்சை இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதன் கூட ஏதாவது இனிப்புகள், அதனோட வீட்டில் நமக்கு தங்க நகை, வைர நகை, வெள்ளி நகைகள் இருந்ததுன்னா அதையும் எடுத்து அந்த தாம்பாளத்தில் வைத்துக்கலாம். அதுக்கப்புறம் பணக்கட்டுகள் இருந்ததுன்னா அந்த பணத்தையும் எடுத்து அந்த தாம்பாளத்தில் வைத்து ஒரு கண்ணாடியையும் வைத்து விட்டு எல்லாமே தயாராக வைத்து பூஜை அறையிலையோ அல்லது நடு வீட்டில் வச்சுட்டு நம்ம தூங்க போயிடலாம். மறுநாள் காலையில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கண் விழிக்கும் பொழுது இந்த தாம்பாளத்தட்டில் கண் விழித்து எல்லாத்தையுமே பார்த்த பிறகு அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்து விட்டு இந்த கனி காணுதல் நிகழ்வை எல்லாருமே நம்ம செய்வோம். பொதுவாகவே இந்த கனி காணுதல் அப்படிங்கிறது தான் நடைமுறை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் எல்லார் வீட்டிலையும் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் எழுந்ததும் கண் விழிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா முந்தின நாள் இரவே கண்டிப்பாக கையில் மருதாணி வைத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. காலையில் எழுந்ததுமே அந்த மருதாணி வைத்த அந்த கையை நம்ம பார்ப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த அந்த மருதாணியை கையில் இட்டு கொண்டிருக்கும் அந்த கையை பார்ப்பது அப்படிங்கிறது அந்த ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி கடாட்சத்தோடும் சகல ஐஸ்வர்யத்தோடும் நமக்கு வாழ்வதற்கான வாய்ப்பை மகாலட்சுமி அருளுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு செயலை செய்வது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு மிக சிறப்பான செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம வீட்டில் மாதுளை செடி இருந்தாலோ அல்லது துளசி செடி, இந்த 2 செடியில் ஏதாவது ஒரு செடி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த 2 செடிகளையும் பார்ப்பது அப்படிங்கிறது வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மிக மிக அற்புதமான ஒரு செயலாகவே இருக்கப்பட்டிருக்கு. இந்த 2 செடியுமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த தாவரமாக இருந்தாலும் அதை பார்ப்பது அப்படிங்கிறது வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புத நிகழ்வாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம மனதிற்கு எந்த ஒரு விஷயம் பிடிக்குமோ, எந்த நிகழ்வு நடந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அதை நம்ம மனதால் நினைத்து கொள்ளணும். அதை நினைத்துக்கிட்டே நம்ம சந்தோஷமாக அந்த நிகழ்வு நடந்தால் எப்படி மனநிலையோடு இருப்போமோ அந்த மனநிலையில் அந்த நாள் முழுவதும் நம்ம இருந்தோன்னா நிச்சயமாக நம்ம நினைத்தது போல் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த தமிழ் புத்தாண்டை எல்லாருமே சீரும் சிறப்புமாக துவங்கலாம். இனி வரும் ஆண்டு நம் வாழ்வில் சகல ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு துவங்கலாம். கனி காணுதல் பார்த்த பிறகு இதை செய்வது மிக மிக சிறப்பு. மற்ற நாள்களில் இதை செய்வதும் சிறப்பு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.